நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். ஐ விட்னஸ் வந்து எல்லாத்துக்குமே காரணம் ஆரன் தான் அப்படிங்கிற மாரி வந்து கோர்ட்லயே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீராவுக்கு வந்து உண்மை வந்து தெரிய வருது. எப்படி காசு வாங்கிட்டு வந்து பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து கோர்ட் சீன் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா எல்லாருமே இருக்காங்க. குடும்பத்தில இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஜட்ஜு வந்த உடனேயும் மாறன் வந்து ஏறி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஐ விட்னஸ் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்கள் என்ன கேஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனேயும் வக்கீல் வந்து சொல்கிறாங்க, ஐயா பாண்டியன் ஒருத்தரை வந்து இவர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கேஸ் இருந்துச்சு. அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா இவர் தான் ஐ விட்னஸ், இவர் தான் நேரடியாக பார்த்த சாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜட்ஜு வந்து அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்கள் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்களோ அதை அப்படி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஐயா அன்றைக்கி நைட்டு வந்து நான் ஊருக்கு போயிட்டு அங்கே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் என் ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். பார்த்தா பாண்டியனை வந்து இவர் தான் சார் கார் ஓட்டிகிட்டு வந்தார், அவர் ஏற்றி கொண்டுட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவர் ஏற்றுனது ஆக்சிடென்ட் ஆனது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் தான் ஏற்றி கொன்னார் அப்படிங்கிறது மோட்டிவோடு கொன்னார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார், நான் பார்த்தேன் சார், இவர் ஏற்றிட்டு காரை கொஞ்சம் தூரம் கழித்து போய் நிப்பாட்டினார். அப்போ பார்த்தோம்னா பாண்டியன் வந்து உயிரோடு தான் இருந்தார், உயிரோடு தான் துடிச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ இவர் நினச்சா அவரோட கார்லேயே ஏற்றி கொண்டு போய் அவருக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு அவரை வந்து காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் அப்படியெல்லாம் காப்பாற்றலை சார். இவர் நிப்பாட்டிட்டு திருப்பி வந்து பார்த்தாரு பாண்டியனை பார்த்துட்டு இவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி, நீங்கள் பார்த்தேன்னு சொல்கிறீங்க, ஆக்சிடெண்ட் ஆகும்போது வேறு யாரும் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை சார் வேறு யாருமே பார்க்கல, நான் மட்டும்தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி ஆக்சிடெண்ட் நடக்கிறப்ப வேறு யாரும் பார்க்காம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சார் அது நைட் டைம் வேறு, அன்றைக்கி வேறு வந்து ஃபெஸ்டிவல் நேரம், அதனால் வந்து எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க, நான் மட்டும்தான் சார் அங்கே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி முன்பகை இருக்குதுன்னு சொன்னீங்களே, என்ன முன்பகை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதா நிற்காரு இவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாண்டியன் கூட வந்து சண்டை போட்டிருக்காரு சார். ஒரு இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு அவரை அடிச்சுட்டு, என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு வந்து என் கையில் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனே மிரட்டிட்டு போயிருக்காரு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வக்கீல் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ சொன்னதை கோர்ட்டில் இருக்க எல்லாருமே கேட்குற மாதிரி நல்லா கத்தி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் பாண்டியா, உன்னோட சாவு என் கையில் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கத்துனார் சார், நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து வக்கீல் யோசிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏதோ வந்து அங்கிட்டு பார்த்தா நம்ம வீராக்கு வந்து குழப்பமாயிருது. என்னடா ராகவன் மாமா கிட்ட வந்து 10 லட்ச ரூபா காசை வாங்கிட்டான். காசை வாங்கிட்டு மாறன் மேலே வந்து தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கானே, அப்புறம் எதுக்கு இவன் வந்து காசை வாங்கினான்? எங்கேயோ வந்து இடிக்குது, நம்ம ராகவன் மாமா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.